கடன்கள் பண்ணுற ஒரு வட்டி காய்ச்சலுக்கு வீடு அடியான வண்டி கிடையாது. ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து காய்ச்சிருந்தார். தம்பியா எனக்கு வந்து இந்த அதாவது வந்து இந்த சாலையடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பரப்பு காணி இருக்குது, ரோட் சைடோடையே வந்து இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டிருக்கேன். வந்து நீதான் சந்தோஷம் பூவெல்லாம் முன்வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அப்போ பஸ்ஸில் வந்து ராக்கினாங்களே இப்போ தாலே அடிச்சாந்திக்கு அங்கே கொடியாமத்துலேருந்து 130 ரூபா எடுத்தாங்களேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க பஸ்ல வந்துருக்கிற சொல்லுங்க, ஆட்டோ கடிக்க வண்ணராக நிற்பாங்க ஆட்டோ வச்சு போட்டு. இல்லை நீங்கள் புதுக்காட்டு சந்தியால் வந்துட்டு இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரினீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் போட்டோனும், கிளிநொச்சியால் வாரினீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் போட்டோனும். சரி 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு அண்ணாண்ட மாமாண்ட கடை இருக்குது. மாமாவுக்கு என்ன பேர் என்ன ஒரு விதமாக கிடையாது தும்பு தனி மாதிரி தான். ஆனால் காணி இடம் சட்டப்படியா அதான் ரோட்டில் வேணும் எங்களுக்கு. இது மாதிரி ரோட்டு கிடங்க, அது ரோட்டு அப்படி வந்தோடனே அது ரோட்டு. இது சுற்றி வர ரோட்டு தான். இந்த துண்டோ? இந்த துண்டு இதே விற்க புரியாது. அங்கே அந்த அதில் இந்த தகரம் இருக்கல்லோ, அந்த வேலி இருக்கல்லோ, அப்படியே சர்ச்சை அதிரமாங்க தென்னம்பள்ளி அப்படியே வருது ரோட்டு. எல்லாம் எல்லாம் வெட்டி இது வயல் 3 வயல் நல்ல விளைச்சல். இதில் 80-90 புள்ள நிற்குது தென்னம்பள்ளி காய்க்கக்கூடிய பிள்ளைய கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் கொடுப்பீங்களா பிடிங்க போட்டு கொடுப்பீங்களா? இப்போ 30 மீட்டருக்கு மேலே எஞ்சா நிற்கிறோம். வேலி போட்ட புது வேலி போட்ட இடத்த நிற்கிறோம். நான் சொன்னேன் பனங்காயோ மாடோ எங்களுக்கு விடாது. உங்களை இந்த தென்னம்புள்ளையே நல்ல வருமானம் வேணும். வேறு என்ன வேணும்? இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பாலை வந்துடும். இப்போ நான் சொல்கிறேன் இதில் கேட்ட போடலாம். இதில் கேட்ட போடலாம். மெயின் கேட்ட இதில் போட்டால் போய் வரலாம். உங்களோட மகனே தெரியுமுங்க எங்களை சொல்லுவாரு. உங்களோட மகன் நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் அவர் சீனியர். அதுதான் அங்கே நாங்கள் சின்ன இவர் படிக்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் புதுக்காட்டு சந்தைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கெட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது வந்துட்டு இப்படி இருக்கும்போது வந்து தெரியாது, கொஞ்சம் இறங்கினா இல்லாட்டி லைட்டாக தூக்கி காட்டினா தான் தெரியும். தூக்கி காட்டு ஆக்கினீங்கக்கா எல்லாம் தெரிஞ்சு ஐயோ இவன் வச்சு பாடுறா பார்த்து. சரி எனிவேயா நீ தூக்கி காட்ட. இவன் காட்டுறான் தூக்கி பாரு. நீ காட்டா தூக்கி தம்பி காட்டுறா. காட்டிட்டியா நீ? வேட்டியோட நிற்கிறோம். சரிதானே? அப்போ இன்றைய காலையில் வந்து ஒரு லேப் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்துட்டு போயிருந்தோம். உண்மையிலே வந்து நல்லா நடந்தது, சூப்பராக இருந்துச்சு. வந்து அதை முடிச்சு கொண்டு வார வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த புதுக்காட்டுக்கு அண்மையில் வரத்தான் எனக்கு ஒரு விடயம் வந்துட்டு மீட்டர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து காய்ச்சிருந்தார். தம்பியா எனக்கு வந்து இந்த அதாவது வந்து இந்த சாலையடி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பரப்பு காணி இருக்குது, ரோட் சைடோடையே வந்து இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டிருக்கேன். வந்து உங்களால் முடிஞ்சா ஜஸ்ட் வந்துட்டு அங்கே போகிற டைம் வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போடுங்க. மேபி காணி தர்றவங்க யாராச்சும் இருந்தால் அந்த காணியை வந்துட்டு நான் அங்கே அவங்களுக்கு விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து நான் யார்கிட்டையும் வந்து காசு வாங்கிட்டு ப்ரொமோட் பண்ணுறதில்ல, இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோக்கு அவங்களுக்கு வந்துட்டு வியூவர்ஸே போகாது, ஆனால் வந்துட்டு விலை பேசி தான் வந்துட்டு வீடியோக்கு செய்வாங்க. உதாரணமாக டிக்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகளை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், அந்த முயல் எண்ணெய் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து காசு வாங்கி தான் செய்கிறாங்க. அது பிளேண்டும் இல்லைடா, அது வந்து அவங்களோட தொழில். அது வந்து இப்போ அவங்க வந்துட்டு ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ அதன் மூலம் வந்துட்டு உழைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வாங்காமல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்களோட ஒரு பண்பு, வாங்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட ஒரு பண்பு, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் யாரும் தந்தால் சந்தோஷப்படுவோம், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் நாங்கள் வந்துட்டு கேட்க மாட்டோம் யார்ட்டையும், இவ்வளோ தந்தால் தான் நாங்கள் இது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டோம். சரி தானே? ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் வந்து
பழையில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்மனி அண்ணாண்ட காணியை வந்துட்டு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். சரி தானே, என்ன மாதிரி இருக்குது காணி, என்னத்துக்கு வந்து பயன்படும் அண்ட் வந்துட்டு யாருக்கெல்லாம் உபயோகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு வீடியோ ஒன்று செய்ய போகிறோம். யாராச்சும் வந்து கிளிநொச்சியாக இருக்கலாம், ஜெஃப்னோ இருக்கலாம், ஈவன் இலங்கைன்ற எந்த பிரதேசத்தில் இருக்கிற நீங்கள் வந்து அந்த காணியை வந்துட்டு வாங்கலாம். ஒரு என்ன சொல்கிற அந்த ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ப்ரைஸுக்கு வந்துட்டு அண்ணா தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி தானே. ஸோ அந்த வகையில் இப்போ அந்த காணியை தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதுவும் வந்து ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு காணியை பார்க்க போகலாம். ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நாளாக வந்துட்டு நாங்கள் பாட்டு பாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. சில பேர் வந்துட்டு தீ குளிக்கிற மாதிரிலாம் பாடுறாங்க. தீக்குளிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஏன்னா எங்களோட வாய்ஸில் வந்துட்டு பாட்டு கேட்காம வந்துட்டு அவங்க சரியாக கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட வாய்ஸில் பாட்டு கேட்காம அவங்க அந்த பாட்டு கேட்குறதே விட்டுட்டாங்களாம். அத்தே நைட்ல தூக்கம் வருது இல்லையா, ஒரு கதை. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ ஒரு சில பேர் கேட்ட அந்த பாடல்களையும் வந்துட்டு பாடிக்கொண்டு போவோம். சரி தானே. முக்கியமாக வந்து நைட்டில் வீடியோ பார்க்குறீங்க, இந்த பாட்டு பாடுற கட்டத்தை வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் சில வேலை உங்களுக்கு வந்துட்டு தூக்கம் வர விடலாம், இல்லாட்டி வந்துட்டு உங்களோட ஊர் வந்து ஒரு நாய்கள் சூழ்ந்த ஒரு ஏரியாவாக இருந்தால் டக்குன்னு வந்துட்டு நாய்கள் உள்ளட பார்க்கலாம். ஸோ அதால் நீங்கள் நைட்டில் பார்க்குறத அவாய்ட் பண்ணி பகலில் பார்க்கலாம் அந்த ஒரு கட்டத்தை. சாப்பிட வைக்கிறதுனாலும் போட்டு காட்டலாம். இதில் பயப்படுறோம். ஓ நீ அப்படி வர பயப்படுத்துகிற மாதிரி. ரைட், ஓகே. ஸோ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் இப்போ பாட்டுக்குள்ளால் போகும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்காரால் வந்துட்டு கேட்டிருந்தா, தம்பியா எனக்கு இந்த பாட்டு நீங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நாளாக கேட்டேன், நீங்கள் படிக்கல அப்படின்னு சொல்லி வந்து என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கண்ணுக்குள்ளே உணை வைத்தேன் கண்ணம்மா நான் என் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா அப்படின்ற பாடல் வந்து உண்மையிலே வந்து பிரௌதவாட பாடல், ஒரு அருமையான பாடல் தான் சொல்லணும். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் முன்வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வம், அடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி என்று உண்மையிலே வந்து ஒரு அருமையான வரிகள் என்று நான் சொல்லணும். சரி, நாங்கள் இப்போ வந்து சேர்ந்து பாடலாம். சரி தானே. 1 2 3 4 கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே இல்லையடி. ஏழை, அதாவது நீ இல்லைன்னா நான் இங்கே ஏழை, நீ தான் யூ ஆர் மை எவ்ரிதிங். அதாவது நீ இல்லாட்டி நான் இங்கே நத்திங். அதான் வந்து அந்த பாடல் அந்த கவிஞர் வந்து நாங்கள் சொல்ல வர. சரி தானே. நெடுங்காலமாய் உறங்காமலே எனக்குள்ளே நேசம் பிறக்கின்றதே. கவிதா சொல்லுவேன் இப்போ, லிரிக்ஸ் இல்லாட்டி நான் படிக்கானே அப்படின்னு சொல்லி. கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக அடி மௌனம் வேண்டாம் போதும் அடி. லிரிக்ஸை பார்த்து படி. ஓகே. நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே, உனை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே, தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி, நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி, கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா மலை மேகமாய் உருமாறவா உன் வாசல் வந்து எங்க அந்த கோரஸ் இல்ல நான் எடுப்பேன். அப்ப எடு. மலை மேகமாய் உருமாறவா உன் வாசல் வந்து உயிர் தூவவா
மனம் வீசிடும் மலராகவா உன் கூந்தல் மீது தினம் பூக்கவாம் கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அட உன்னில் உறைந்தேனே என்று என்னுள் மாற்றம் தந்தாயே உனை என்றும் மறவேனே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் பொன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி அக்கா நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி புராண் அக்கா நீ இல்லை. ஓகே அடுத்த அடுத்து ராஜ் அண்ணா ராஜோ ஏதோ ஒன்று ஐடியில இருந்து என்ன பாட்டு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அது இடையில இருந்து வருது இல்ல ஓ அது அந்த பாட்டு என்ன முதல் வரி வெண்ணிலே பாவை இல்லை உன்னை தவிர அண்ணா வந்து நிறைய நாளா கேட்டிருந்தவர் நான் இதான் பார்த்தேன் நான் அதான் ஸ்டார்டிங்டாப்பா அதில் இடையில இருந்து பாடும் பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாசை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து என்னடா அப்படி வருது அந்த கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீளத்தை பிரிந்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் கால்கடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் அவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ நிலே பாதை இல்லை உன்னை தொட நீ இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. அங்கே ஒலித்திருக்கக்கூடிய பாடல் வந்து பாலசுப்ரமணியத்தின் குரலில் அமைந்த ஒரு அருமையான பாடல். அதை நாசமாக்கி உள்ளார்கள் மூவரும் இணைந்து. எனவே நாங்கள் இப்பொழுது வந்து அந்த காணியை பார்க்க செல்லலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே அந்த அண்ணாவுக்கு வந்து நாங்கள் ஹோல் அடிப்போம். நான் வந்து சரியா 10 நிமிஷத்தில் அடிக்கிறேன்னு சொன்னால் அண்ணா இப்போ 15 கிருஷ்ணா வீட்டை ஓட்ட வரியாண்டு ரைட். எனவே அண்ணாக்கு நாங்கள் அடிப்போம் சரியா. ஹலோ ஓமண்ணா, நான் இப்போ இந்த தாளையடி சந்தி முச்சந்தியில் நிற்கிறேன். ஓ புதுக்காட்டு சந்தியில் இருந்து அந்த மருதங்கனி ரோட்டுக்கு திருப்ப போகிறேன். சரியா 1 கிலோமீட்டர்ல வருது. முதலாவது கடை மாமாட கடை, 2வது கடை வருது பாருங்க. என்னடா அளக்குறேன் நான் சரியா 1 கிலோமீட்டர் உண்டு. என்னண்டு நான் சரியா அளக்குறது 1 கிலோமீட்டர் உண்டு. நீங்க உங்களோட வாகனம் ஓடிக்கொண்டு போயிருக்க உங்களோட வீட்டுல பாருங்க உங்களுக்கு அவ்வளவு காட்டுதல் இல்ல. நான் நீங்க நடந்து வந்தேன் அன்றைக்கு. நீங்க கார்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இல்ல அது 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 சரி, அது சரி. நீங்க நினைக்கிறது சரி இல்லைன்னு சொல்லல. கார் கொஞ்சம் கடவுள் பஸ்ஸில் வந்தாங்க. அப்போ பஸ்ஸில் வந்துறாங்கினாங்களே. இப்போ தாளை அடிச்சாந்து அங்கே கொடியாத்துலேருந்து 130 ரூபா எடுத்தவங்களேன்.
அது பிரச்சனை இல்ல. நீங்க பஸ்ல வந்துருக்கிற சொல்லுங்க. இப்ப ஆட்டோ அடிக்க வண்ணராக நிப்பாங்க. ஆட்டோ வச்சு போட்டு இல்ல இல்ல நீங்க ஆட்டோ கடிப்பியல் ப்ரோ எங்களுக்கு அடிப்பியல் இந்த வேற வேண்டாம். நாங்க நடந்து அந்த பழக்கம் இல்ல. அந்த பழக்கங்கள் எங்கள்ல இல்ல, ஒரு காலத்திலயும் இல்ல. அப்படி நடவாது. உங்களுக்கு எது நடந்தா நாங்கெல்லாம் பார்க்க வேணும். உங்களோட நிகழ்ச்சி நானும் இரவும் எங்களோட வகுப்பு எல்லாரும் உங்களோட தான் பார்க்க ஒன்றும் தவற வர்றோம் இல்லையா? கட்டிக்காரன் பரேக்கா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு 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 என்ன பொன்னாடை வந்து போட்டுவோம். அது இப்ப கூட இப்ப 2-3 வருஷமா நீங்க தொடக்கத்துல இருந்து பார்த்து கொண்டுதான் பாரு. அதுக்காக எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல தானே வந்தா நாங்க கண்டிப்பா உங்களை சந்திக்க வருவாங்க. பொறுங்க வரணும். அக்காவரால் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டா அவாக்கு ஒன்ன செய்யறன்றது ஏன் போட்டு சின்ன பிள்ளையோட பயந்து விட்டா நாங்கள் அடிக்க போறோம்டா. சரி ஓகே. நான் இப்போ நீங்கள் ரோட்டை காட்டுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் புதுக்காட்டு சந்தியால் வந்துட்டு இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரினீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் போட்டோனும், கிளிநொச்சியால் வாரினீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் போட்டோனும். சரி 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு அண்ணாண்ட மாமாண்ட கடை இருக்குது. மாமாவுக்கு என்ன பேர் என்ன? மாமாக்கு வந்து யோகன் என்று சொல்றது. அங்கால வந்து எங்கட கடை இருக்கு. கந்தசாமி கடை எங்க பக்கத்துல இருக்குது பாருங்க. ரைட்டு. கந்தசாமிகிட்ட போய் கேட்க சொல்லு. நான் இப்ப நொந்த சாமியா போனேன் தம்பி, கடையில பிசினஸ் இல்லாம இருந்து. இல்ல ஒரு சிக்கலும் இல்ல. அதுக்கு அவரோட இப்ப கடை சொல்றது எங்க கடை தான். அப்பா தான் இப்ப சும்மா நார்மல் கடை தான், பெரிய கடை இல்ல. அவர்கிட்ட பொழுதுபோக்கு கேட்ட கடை. ரைட் அண்ணா. இப்ப சோரன்பேட்டு வித்தியாலயம் இருக்குல்லோ. சோரன்பேட்டோ. ரைட்டு. சோரன்பேட்டு தாண்டி இப்போ வந்து ஒரு டவர் ஒன்று வருது. அதாவது வந்து அந்த கரண்ட் டவர். யா அதை தாண்டி இப்போ வந்துட்டு ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது வலது சைடு வலது பக்கத்துல. இப்ப நீங்கள் ஒரு குளமண்டு வரை இல்லையா? இப்ப கிள்ளச்சியில இருந்து வந்து படிச்சுக்கிற திரும்பி இப்ப விடத்தடியில அந்த குளமண்டு வரை இல்லை இடது பக்கத்துல வீடு. அதான் சொன்னேன். இப்ப சோரன்பேட்டு பள்ளிக்கூடம் தாண்டி போறோம்ண்டு. பள்ளிக்கூடம் தாண்டி போறேன். அது பள்ளிக்கூடம் ஓகே. தாண்டி போக இதுல ஒரு கடை ஒன்று வருது. ஒரு வலது பக்கத்துல சின்ன கடை ஒன்றாக்கு பார்த்தா அது டயர் கடை. வலது பக்கத்துலயா? வலது பக்கத்துல ஒரு டயர் கடை வருது. டயர் கடை உண்டு. அது அப்படின்னு சொன்னா அப்படி வேற. நீ வந்து இடது பக்கத்துல நீங்களோட கடை இருக்குது. இடது பக்கத்துல உங்களோட கடை இருக்குது பாருங்க. இதுல வந்து நெல்லிப்பள்ளம் கண்ணகை அம்மன் ஆலயம் இருக்குல்லோ. அதை தாண்டி தானே போகணும். நெல்லிப்பள்ளம் கண்ணகை தாண்டி தான் போகணும். இப்ப நீங்க இப்ப எனக்கு அந்த சரியான பண்ணும் நான் சொல்ற குறிப்பின்படி போனீங்களா இருந்தா நீங்க வரதானே தாரடியில இந்த வாரீங்களா இல்லாட்டி இல்லத்தானே? இல்ல நாங்கள் இப்ப இங்க ஏனையில இருந்து போறோம். நீங்க ஏனையில இருந்து உள்ளுக்கு உறக்க இல்லையோ? ஏனையில இருந்து இப்ப தாளையடி ரோட்ல இறங்கி வந்து இப்ப உள்ளுக்கு இறக்காவே என்ன சோரன்பேட்டுக்கு வந்தாங்க. நான் சோரன்பேட்டுக்கு இல்ல கொஞ்சம் பாருங்க. அப்படியே என்ன சொன்னா இப்ப நீங்க நான் சொல்ற குறிப்பின்படி போனீங்கன்னா இவ்வளவு வந்திருக்கு என்ன? நாங்க நடந்து வந்தாங்க. நீங்களே அவசரப்படுறீர்கள். ரோஸ்மேரி தையலகம் இருக்கு. ரோஸ்மேரி தையலகம் தெரியுமா? இல்ல ரோஸ்மேரி தையலகமா? நானும் உண்மையா சொன்னாலும் நாங்களும் கண்ண ஒரு 20 வருஷம் நான் இன்னும் வேற இல்ல. உண்மையா தான் சொல்றேன். அது உங்களோட கதையில பார்த்தாலே தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்கள் இப்ப என்ன சொல்லுங்க. அப்ப நீங்கள்லாம் இப்ப உங்க வந்தபடியா அதை கரெக்டா சொல்லணும். இப்ப என்னடா நீங்களும் பாவம் இல்ல வெயிலுக்குள்ளார வந்து மற்றது லூனார் எஸ்டேட் என்ன இருக்கு. தென்னந்தோப்புகள் இருக்கு. தென்னந்தோப்பு ஒரு சரி. நாங்கள் இன்னொரு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு என்ன கிடக்குன்னு பார்த்து சொல்லி போட்டு வெட்டி கொண்டு வரோம். இல்லாட்டி அப்பாவுக்கு அப்படியே லைனா போடுங்க வாட்ஸ்அப்ல. பாரன் அப்ப பாருங்க. வேற அடுத்த ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. கோயில்கிட்ட பேரை வாசிக்கிறேன். இப்போ கோயில்கிட்ட பேர் வந்து மாஞ்சோலை ஸ்ரீ கதிரமலை கந்தன். அது இல்லையான்னு தெரியும். அது கோயில் இல்லை. நீ உங்களோட கடை தானே? இல்லை அதை தாண்டியோ அதுக்கு முன்னுக்கோ இல்ல அந்த பேர் வழியில இந்த ரோட்டுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ள நான் சொல்றேன். அண்ணா இப்ப நீங்க 1 கிலோமீட்டர்ண்டா இங்க ஸ்ரீலங்கால 1000 மீட்டர். உங்க என்ன மாதிரி
என்ன உண்மையார அதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே. நீங்க சரியா 1 கிலோமீட்டரும் கூடாது வேணும்னு சொன்னா நீங்க பாருங்க உண்மையா. அப்படின்னு சொன்னா நாங்கள் எப்படி இப்ப திருப்ப வேண்டியதே உண்டாக்கு தாண்டி தான் வேணும்னு சொன்னா உண்மையா. இப்ப நான் வந்து நீங்க தாண்டி போயிட்டீங்க. ஆனா எனக்காக நீங்க விரும்பினால் அப்பா டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் எந்த வளத்துக்கு நிக்கிறீங்கன்னு எனக்கு உண்மையா அவருக்கு சொன்னீங்கன்னா அவர் ரூட் சொல்லுவாரு. நான் வந்து நான் சொல்ற இடத்துக்கு நீங்க தாண்டிட்டீங்க மாதிரி ரோட்ல நீங்க தாண்டிட்டாங்க. நீங்க ஒன்றும் பண்ண ஆளை ரோட்ல நிக்க சொல்லி போட்டு ஆள்கிட்ட அடையாளத்தை நான் சொல்லுங்க அப்போ. ஓகே ஒரு சரத்தோட காத்தாசாமி நான் பால வழியில நிறுத்தி விடுறேன் போடுங்க. ஆளை வெளியில நிறுத்திவங்க சரத்தோட நிக்க சொல்லுங்க. சரி ஓகே உடனே கால் பண்ணலாம். சரம் என்ன கலரண்டு கேட்டாடிங்க எனக்கு பக்கண்டு சரத் ஒரு தூக்கி பிடிச்சு சொல்லுங்க. இவன் சொன்னிக்கிறான் அவன் பாடிக்கு நீங்க குறைக்காங்க சரியா கட்டா போச்சு. இல்லண்ணே ஒரு கையால சும்மா அப்படி பிடிக்குதுன்னா புலங்கண்ணே அதெல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிறது. அதான் உள்ள ஓட்ட சொன்னா தூக்கி காட்டுன்றே நான் தெரியும். நிறைய பழம் இருக்காது. நிறைய பழம் என்ன தூக்கி காட்டுறாள் தடிக்கும் இது என்ன அப்ப இது விட மட்டும் ஈரம் ஆகல. இது உப்பு சாரி அந்த இது பக்கெட்டுக்குள்ள வச்சு ஆண்டுவாங்களே அப்பாச்சி பசலை இது ஒரு கிலோமீட்டர் கூட வந்துட்டேன். அது கூட சரி நான் 20 வருஷம் போண்டக்குள்ள இந்த தென்னந்தோக்குள்ள 6 போக்குள்ள வச்சுப்பாங்க அப்பா. சில பேர் வந்து அந்த சில பேருக்கு அந்த மீட்டர் கணக்கில் பெருசாக தெரியாது. இப்போ நான் நெல்லிப்பள்ளம்னு சொல்கிறேன். நெல்லிப்பள்ளத்தை தாண்டி போகணுமன்றார். ஆனால் அங்கால போக தாண்டிட்டேன்ன்றார். இந்த டயர் கடை தெரியாம நிற்கிறார். அப்போ அண்ணன் வந்து என்னதை சொல்கிறேன் இந்த அதில் நிற்கிறார் சாரத்தில். அம்மா சொல்கிறேன் காட்டு அவர் தான் ஆள். தென்னந்தோப்போட மினக்கற கூட இவர் தான் ஆள். தம்பலை பேர் ஆளை பிக்கப்போ கந்தசாமி கூட என்ன ஐயா கந்தசாமி என்ன வீடு அது? கந்தசாமி தான் இருக்கிறாரு. இவர் தான் ஆள். ரைட்டா கடன்கள் பண்ணுற அப்புறம் வட்டி காசுக்கு வீடு அடி வேணும் வண்டிக்கிறாரு. யாரு நீங்களே என்ன கூப்பிட்றது? நாங்கள் தான் வரோம் வட்டி காசு. நீங்களோ அது என்ன கருப்பு கண்ணாடி தானே கை காட்ட தெரியாது. அது அங்கே அதுக்குள்ள படியான கல்லு கிடக்கணும். இங்கே கல்ல மாசாரி போகணும். இவங்க கல்லு குடிப்போண்டா போல் கள்ளிப்பங்கால நீ 4 எடுக்கல 4-5 மணிக்கிட்டேன். அப்போ இப்போ இங்கே காணி ஏதோ விற்கிறேன் வேலை போகணும். சரி சரியா இப்போ சரியாக தாளையாடி சந்திலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 500 மீட்டர் தான் பெறும். 1 கிலோமீட்டர் வராது. அப்போ இது என்ன கடை இது? ஓ பலசர கடையோ? ஏதோ குத்துங்கய்யா. அப்போ தான் நீங்கள் கதைக்கிற எவ்வளோங்க வாரம் எடுங்கோ வாரம் செருப்பு போட்டுட்டு செருப்பு போட்டுருவான். மாடு வந்துடும். இது பூட்டா போனால் மாடு வந்துடுவேன்னு நீங்கள் பொய்யண்டா பேங்க. நாங்கள் போக மட்டும் மாடு வராது. என்ன தலைக்கு டை அடிச்சிக்கலோ இல்லை தும்பு தனி மாதிரி தான். ஆனால் காணி இடம் சட்டப்படியா இதே 10 போட்டுருக்கிறோம். இன்னும் மிச்சம் போடணும். நல்ல ஒரு ஏரியா உண்டா வாங்குறாக்களுக்கு வாசி தான். ரோட்டு அந்த பக்கம் அப்படி வருது ரோட்டு அதுக்கு அந்த. ஆனால் பிறப்பு 2 லட்சத்துக்கு பரவாயில்ல. ஓ பரவாயில்ல. அதுதான் இப்போ ஏமா ஆக்களுக்கு விற்கிறத விட நாங்கள் பண்ணலாம் போல. அப்போ இப்போ என்ன பின்துண்டா விற்க போறீங்க? இப்படி எந்த நோட்டுக்கு அங்கால பின்னுக்கு அங்கால வேலி அது ரோட்டு வருது. அதால அதான் ரோட்டில் வேணும் எங்களுக்கு. இதுமாதிரி ரோட்டு கிடங்க அது ரோட்டு அப்படி வந்தோடனே அது ரோட்டு. இது சுற்றி வர ரோட்டு தான். இதெல்லாம் ஒன்றும் விற்க மாட்டேங்கல. இது விற்கும். நல்ல எல்லாமே சொல்லி அப்படி இது தோட்டம் செய்கிற ஆணியம் கிடையாது. நாங்களும் செய்வோம் தோட்டம். இப்போ எங்களுக்கு அப்போ தொழில் இல்லை போடமே. அதுக்கு தான் கடை வச்சுக்கல். அது காணாது. அதில் வருவேன் 500 ரூபா வேறு மகன் இருக்கிற வழியில் அவையே குடும்பமும் ஆக்களும் அவைட்டு சாப்பாடு செலவுக்கும் வட்டி என்ன வாடகை கட்ட தான் காணும். சரி அவைண்டு சாப்பாடு. இது என்ன சாமான் நட்டு வச்சுக்க? வத்தகை வத்தகை வத்தகை. இப்போ பிஞ்சு பிடிக்குது. இப்போ பிஞ்சு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இது எங்களோட ஊரில் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இப்போ என்ன வச்சு 40 நாள். அடையா அப்படி என்ன இன்னும் பெருக்க இல்லை. பெருசாக கிடந்தா பேட் அப்படி கொண்டு இல்லை இன்னும் பழமாக இல்லை. நாங்கள் கிடந்தா அப்படி கொண்டு எடுக்க இல்லையே பழக்க இல்லை. அநியாயம் பண்ணுவேன்.
சும்மா வந்துட்டு போடுவோம் பழத்தை. இப்போ வந்து இப்போ வந்து மாங்காய் இருக்குல்லோ அதை பிடி கொண்டு வச்சா பழுக்கும் தானே, அதே மாதிரி இதை கொண்டு வச்சு பழுக்காதோ? வராது. நான் இப்போ மூலையிலேருந்து இல்லை காட்டுறேன். இந்த துண்டோ? ஓ இந்த துண்டு இதே விற்க புரியாது. உள்ள அங்கே அந்த அதில் இந்த தகரம் இருக்குல்லோ, அந்த வேலி இருக்குல்லோ, அப்படியே சர்ச்சு அதிரமாங்க தென்னம்பிள்ளை அப்படியே வருது ரோட்டு. எல்லாம் எல்லாம் வெட்டி இது வயல் 3 வயல் நல்ல விளைச்சல். 15 வயல் கிடைக்கும். இப்போ இது அந்த இந்த செவ்வாய் துண்டு அப்படியே விற்க புரியாதோ? ஓ அப்படியே ஃபுல்லாக அப்படியே. எத்தனை பேர்? 27 பேர். இப்போ 27,000 காலம் இதோ கிடக்கு. இப்போ என்ன பிரித்து கொடுக்கத்தான் ஆகணும். நீங்கள் ஒரே ஆள் வாங்கலாம். அதே இது ஒரே ஆளுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு ஆள் வேண்டி போட்டு யாரும் பிரித்து எடுங்க. இப்போ நீங்கள் தான் வேண்டி வச்சுக்கல, ஒரு ஆள் பிரித்து தாங்க அவன் அப்படி கொடுக்க. அப்போ அவன் மட்டுமே என்ன டோ பண்ணுவான் வேண்டி போட்டு பிரித்து கொடுக்க. நாங்கள் இது ஒருமிக்க வாங்கினாங்க, இது ஒருமிக்க வாங்கினாங்க. இல்லை இப்போ இதை நீங்கள் ஒரு சின்ன துண்டே ஒரு ஆள் வாங்கலாது. இந்த பொடிகளை இன்னும் உழைப்பு உழைக்கிறாங்க. எனக்கு இல்லை, எனக்கு இதுக்குள்ள ஒரு அரைப்பரப்பு தர மாட்டீங்களோ? அரைப்பரப்பு என்னதுக்கு உங்களுக்கு? கோழி கூட அடிக்கிறது. சரியா அப்படியே தேவையாண்டா தருவம் தான். இந்த பாருங்க, அதான் மூலை வேலியே இல்லை. அப்படியே அது ரோடு சச்சதுரமாக வருது காணி. இது இப்போ 40-42 தூண் போட்டு கம்பி புதுஜா வண்டி அடிச்ச 1.5 லட்சம் ரூபா முடிஞ்சது. அது நீங்கள் தேவையில்லை. இல்லை வேலி போடத்தானே, அங்கே தானே முன்னுக்கு வேலி போடத்தானே வேணும். எது அது வரை இந்த காணிக்கு புறம்பா வேலி இல்லை, அப்புறம் அது புறம்பா வேலி மேட்டு அப்படியே வருது, பின்னுக்கு ரோட்டு வருது உங்களுக்கு. அந்த இப்போ சீரியஸாக கேட்போம். உண்மையிலே வந்து ஏரியா வந்து சூப்பர் ஏரியா, உண்மையாக வாங்குறாங்களுக்கு பேலாகும். என்னடா இப்போ இதுக்கு வாரங்களுக்கு ரோட்டுங்க இதால போகுது, அதால காட்டுறேன் ரோட்டு காட்டுறேன், அதால ரோட்டு வருது இல்லை வந்தா. இப்போ அந்த இந்த காணிக்கு ஃபுல்லாக அதான் ரோட்டு. அப்போ அது அங்கே அதால வந்த உடனே அதில் ஒரு பெரிய இல்லை, இஞ்சால ரோட்டு இல்லை, இஞ்சால ரோட்டு அப்படியே சுற்றி தம்புறணும் மங்கால பின்னாலே அப்படியே மெட்ட காணியால் சேர்ந்து. அது எத்தனை அடி பாதை? அது பெரிய லோரிகள் டிப்பர்கள் அது போகக்கூடிய பாதை இல்லை. பைக்கெல்லாம் போகும் தானே? ஓ மோட்டர் பைக்கெல்லாம் போகும். அங்கே என்ன உங்களுக்கு இதில் 80-90 புள்ள நிற்குது தென்னம்பிள்ளை காய்க்கக்கூடிய பிள்ளைய கொடுக்குறாண்டா. இதெல்லாம் கொடுப்பீங்களா? அப்படிங்க போட்டு கொடுப்பீங்களா? நீங்கள் உங்களோட பகுதி என்ன பிள்ளைய பிடிக்கி போட்டு கொடுப்பீங்கடா? இது என்ன காதையாடாப்பா உங்களோட காதை. இஞ்சி வாங்க. சில இடங்கள்ல வந்து நாங்கள் காணி வாங்கியிருக்கோம், அங்கே பழைய வீடு இருந்தால் அதை பிடிங்கி போட்டு தான் தரோம். அதை நீங்கள் பிடிங்கி எடுங்கோ. இல்லை அதே மாதிரி இப்போ நீங்கள் தென்னம்பிள்ளைய பைப் லைன் 2 கிடக்கு. இது உண்டு அது உண்டு பாருங்க, 2 லைன் உள்ளுக்கு கிணறும் கிடக்கு. கிணறு நீங்கள் குழா கிணறு அடித்தா நாங்கள் இதை வெட்டி பிரித்து லைனாக தருவோம். அப்போ இப்போ இதுக்கு அங்கே இந்த தண்ணி வருது? இது நாங்கள் அங்கே இருந்து வந்து தான் இதுக்கு கிடக்கு. இங்கே பாருங்க இந்த லைனில் கிடக்கு பைப். அது அப்புறம் அப்படியே இருக்கட்டும். நான் அது கிடக்கட்டன் உங்களுக்கு தேவை என்றால் இதை திறந்தா வந்து அதை வேண்டாம் தேவைண்டா வேற உடனே தான் அடிச்சு உடனே எடுக்கிறது. நாங்கள் இப்போ டேங்க் இல்லை, எங்களுக்கு டேங்க் இல்லை, வராது. உடனே மோட்டர் போட்டு அடிக்கிறோம். மோட்டர் போட்டு அடிக்கிறேன். அதான் இப்போ நாங்கள் வாங்கி போட்டோம்னா மோட்டர் போட்டுச்சுன்னா நீங்கள் போடுங்க. ஏன் நாங்கள் போடுறோம்? நீங்கள் வண்டி நீங்கள் மோட்டரை போடுங்க. என்ன இந்த விஷயம் மாட்டேங்குது. வேணுமெண்டா போட்டு தரலாம், காயத்தாங்க இல்லை அவளுங்க செய்து தரலாம். இங்கே குழா கிணறு அடிக்கணும், ஆளை பிடிச்சி தரலாண்டா. ஒரு நிமிஷம் இல்லைங்க வா சொல்லுங்க. இப்போ இது 27 பேர். இப்போ என்ன 27 என்னோட 27 உங்களை வேற பிளானிங் வேற பிளான் பரம்பரை காணியா விலைக்கு வண்டின காணி. அதான் விலைக்கு வண்ட பரம்பரை காணியும் விலைக்கு வாங்கினதான். விலைக்கு வண்ட காணி என்ன மாதிரி உறுதி ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. அறுதி உறுதி காணி, அறுதி உறுதி காணி. காணியில் எந்த பங்காளர் அவை என்ற இதுக்கு எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு புட்சிட்டி அடிப்போண்டு தான் பின்னுக்காக புட்சிட்டி இதுக்கு அடிக்கலாம். வீடுகள் கட்டண்டா ஓகே, வீடு அந்த அவடத்தை கட்டலாம். இல்லை நல்ல ஒரு ஆளுக்கு சீவியத்துக்கு படிவாக காணும், பெரிய வீடு கட்டலாம். இல்லை அப்போ நாங்கள் முன்னுக்கு வீட்டை கட்டி போட்டு பின்னுக்கு தென்னம்பிள்ளை அப்படியே வருமானமாக அதில் கேட்டு போட்டு அப்படி வந்து இது 3 வயலும் விளைஞ்சாலே ஒரு வரியது சாப்பாடு காணும் ஒரு குடும்பத்துக்கு. 15 பேக் அடிக்கும். நான் நாங்களே அது போடணுமே. அப்போ உங்களுக்கு தேவையில்லை அடி வயல் எனக்கு தாங்க வாடகைக்கு செய்வீங்களா நீங்கள்? ஓ செய்து காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ வணக்கம், மாக்கள் வந்துட்டு நான் பார்த்தோன்னே நிற்கிறேன். பேக்கதையில் காய்ச்சி நிற்கிறேன் கொடுக்கலாம். மாக்கள் இங்கே வந்துட்டேன். வேலியர் டக்குன்னு பார்க்க போகிறோன்னு படம் எடுத்து கொண்டு இருக்கிறேன். அவன் வந்துட்டு நான் இப்போ இங்கே பார்க்க முதல்ல பார்ப்போம், முதல்ல பார்ப்போம். அப்படி தான் சொல்லி காட்டுறேன். நீங்கள் அப்படியே இருங்க எல்லாம் இல்லை. முதல்ல பார்க்க வரையில காணி தான் பார்க்கணும். இப்போ 30 மீட்டருக்கு மேலே எஞ்சா நிற்கிறோம். வேலி போட்ட புது வேலி போட்ட இடத்த நிற்கிறோம். அப்படி என்ன இருப்போம் உங்களை பார்த்து அதால் வந்து காட்டுறோங்க. 3 டிப்பா இதுக்குள்ளால உங்களுக்கு பாதை வராது. காணி வாங்குற வைக்கி இதுக்குள்ளால பாதை வராது. நீங்கள் எனக்கு ஒரு பாதை இதுக்குள்ள போட்டு தான் மாட்டீங்களோ?
சரி அப்படி கொடுக்க நடக்காணிக்கலால யாருங்க நடுவுக்குள்ள இல்லை சைட்டால ஐயோ இந்த காணி கிடக்குற பாதை நல்ல திறமான ரோட் இல்லை அது சரி வந்தா അവിടെ சோட வர இன்னைக்கு இருந்தாலும் உங்களோட காணிக்கலாம் வருமா போல வராது அവിടത്തെ கேட்டு அந்த மெயின் ரோட்ல இருந்து அப்படியே இதால கேட்டு வராது உங்களுக்கு இதுக்குள்ள இல்ல அந்த மெயினால வருது தானே அது அங்க அந்த மெயின் ரோடு வருதല്ലോ அதால வந்து அந்த மண்டபம் இருக்கு பொது மண்டபம் இது என்ன வீட்டு வருது காணிக்குள்ள அது பொது மண்டபம் வீடு அது இல்லை இஞ்சால அப்ப இது பாதை இது இல்லை அது ஒரு துண்டு அது வராது இந்த மூல நேரு தான் கொடுக்கும் அட இப்போ இதுக்கு பாதை எங்க பழகு பாதை அங்கே நாங்கள் இனி பாதை அங்கே துறக்கணும் இப்போ புதுசாக கிடந்து தானே பொறிச்சு கிடக்கு இந்த அவிடத்தை வரும் இதில் வீட்டு நிலையம் வரும் இதில் வீட்டு நிலையம் கட்டையில் இந்த வீட்டுக்கு நேர பெரிய ஹேட்டு போட்டு 2 தூண் கட்டி பெரிய ஹேட்டு போட்டால் சரிங்க இதுக்கே பைப் லைன் ஒன்று வருதா எல்லாம் நீங்கள் செஞ்சு இதில் வீடு கட்டி குழாய் கிணறு இல்லை பெரிய கிணறு தோண்டலாம் இதோட மூலியோடான் வேலியே இல்லையா மூலியோட இதோட முடிச்சு போடுவீங்க இதோட முடிச்சு அப்போ நாங்கள் பாதைங்க நின்று வர்றது அதான் இன்னும் பாதை துறக்க இல்லை அதான் இதுக்குள்ள வரும் பாதை இப்போ பாதை அந்த இருக்கு அந்த அதில் துறக்க போகணும் பாதை வீட்டை சுற்றியே வரணும் அப்படி ரோட்டு வருது தம்பி அது ரோட்டு வாங்க ரோட்டு இதால வரையில வெளியால போய் தான் வரணும் பனங்காவளம் விஞ்ஞானம் வாங்க பனங்காவளம் விஞ்ஞானம் நான் சொன்னேன் பனங்காயோ மாடோ எங்களுக்கு விழாது இதுதான் தம்பி இல்லை இவ்வளம் சதுரமா இந்த தூணுக்கு நேரே பாருங்க வேலி அதில் போய் பார்க்க பாருங்க இதில் இருந்து இப்படியே காணி தராங்க காணிங்க இவ்வளம் அங்கே அதில் சின்ன பள்ளம் இருந்தால் நாங்கள் மூடி போட்டோம் ஆக்கள் திறந்து விட்டு மாடுகள் வருதுண்டா போல அதில் நீங்கள் கேட்டு போடலாம் பெரிய எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 50 லட்சத்துக்குலாம் முடிய போய் 27 பேர் 2 லட்சம் அது நீங்கள் அவரோட கதைச்சவரோட கதை எங்கள் வெளியே விளங்க இல்லையே இங்கே வாங்க உங்களுக்கு பாதையை காட்டுறேன் அப்படி வேற ஒன்று ரோட்டு அதால் வந்து கார் அதால் வந்து இதுக்கு உள்ள வாங்க இது பார்த்துட்டீங்களோ வடிவா கிளீனா படம் எடுத்துட்டீங்களோ வடிவா கிளீனாக தான் பார்க்குறேன் இன்னும் இருக்கா க்ளீன் பண்ண போகிறோம் ஆனால் நோங்களா இந்த தென்னம்புள்ளையே நல்ல வருமானம் வேறு என்ன இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பாலை வந்து ஆனால் இப்போ நான் ஒரு காய்க்கு வேண்டினா உங்கள்கிட்ட பார்க்க தரலாம் தென்னையே நீங்கள் தேங்காய் எடுத்து வித்தியலாம் என்ன இது அது உங்களுடைய நம்பிக்கை அது இந்த காலம் நம்பிக்கை இந்த காலம் நம்பிக்கை ஆள் நிற்குது லைன் ஆள் சில நேரம் ரவுட்டர் இழுக்காதீங்க ரவுட்டர் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஹலோ உங்களோட கதைக்கு தானே காசு பாப்பா கொண்டா ஹலோ தென்னம்புள்ளி அப்படிங்கி தரட்டாம் ஹலோ அது இல்லை காணி இது நான் தான் வாங்க போகிறேன் வேண்டி வந்து அந்த என்ன தும்பு தொழிற்சாலைன்னு சொல்ல போகிறோம் வேற வேலை ஒன்றும் இல்லை ஆனா ஒரு பிரச்சனை இப்போ இந்த கரண்ட் வேர் போகுது மேலால அதே பிரச்சனை அதுதான் கீழே வீடுகள் கிடக்கும் பாருங்க காட்டுறேன் இதுக்குள்ள வீடுகள் கிடக்கு கரண்ட் கீழே வீடுகள் கிடக்கும் கால நிறைய இது இப்போ உங்களோட காணிக்குள்ள நீங்க அரசாங்கத்தை கொடுத்துருக்கீங்க இந்த பாருங்க இந்த பாருங்க அரசாங்கத்தை நீங்க கொடுத்தீங்களா இந்த நர்ராக்கு அது அந்த காலம் முதலாளி மேல காணி வச்சிருக்க கொடுத்த நர்ராக்கு புதுவளுக்கு காசி கீசி ஒன்று அந்த வீடு கிடக்கு பாருங்க இதுக்குலாம் வீடு கிடக்கு இது மாதிரி அங்கே பின்னுக்கும் கிடக்கு அறந்து நான் சாந்த வரைக்கும் ஒரு காலம் வராது அதுதான் இந்த கேட்டை போட்டு வச்சிருக்கோம் இந்த சரி சரி நீங்கள் அரசாங்கத்துக்கு போட்டு கொடுத்தீங்களா எங்கே கொண்டு போட்டு வேலியை வட்டி போடுவாங்களோ அதுக்காக நாங்கள் அதில் கேட்டை போட்டு விட்டோம் அது சரியா கடைக்கு வரையாயும் அதுக்கு என்ன மாதிரி காணி கொடுத்தா எனக்கு பார்த்து கவனிப்பீங்களே அது காணிக்காரனுக்கு கேட்கும் அது காணிக்காரனுக்கு கேட்கும் எல்லாத்தையும் நானே வேண்டிடுற மாதிரியும் யோசிக்கிறேன் யார் வேண்டினா தான் என்ன காஜி வந்தா சரி நீங்கள் வாங்க நான் ரோட்டை கிளியர் பண்ணி காட்டிடுறேன் நான் பண்ண இந்த தென்னையில் வர வருமானத்தால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன் காசு வாங்க மொட்டை சைக்கிள் எடுத்து தரேட்டா இல்லை காரில் இந்த கொண்டு பிடிக்கலாம் இவ்வளோ பெரிய காணி முதலாளியே மோட்டர் சைக்கிளில் கொண்டு வர மாதிரியா இல்லை என்ன உங்களோட கதை பாத்தியலோ மாடு இங்கே வந்து பாத்தியலோ இங்கே வாங்க இந்த கதையை கேளுங்க வடிவாக்கா எதுவும் குடிக்க கொடுக்கட்டும் நில்லுங்க நான் கடையில் ஓடுறீங்க நான் கேட்ட சாமா இல்லைன்னு ஓட்டிக்கல என்ன நில்லுங்க வாரணும் நான் கேட்டுட்டு போவோம் இல்லை வாங்க இங்கே அண்ணா அஸ்வினா இதில் இருங்கோ கழிச்சு வந்தாச்சு பகுடிய
அவசரப்படா எங்க இருங்க இதுல பாருங்க அப்படி வா நீங்க பின்னு போய் எதுவும் கதைக்க கூட அப்புறம் அவருக்கு ஒன்றும் கதைக்கிறேன் என்னத்தை கதைக்கிறேன் நான் ஆளும் பிள்ளை இல்லை உங்களுக்கு என்ன மைலோ ஜூஸோ என்ன குடிப்பியல் மைலோ வரட்டு நாங்கள் கல்லு தான் குடிக்கிறது இல்லையே உங்கள்கிட்ட கல்லாம் நான் அங்கே ஒரு கல்லுக்கு இந்த எங்களுக்கு அந்த 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 பெரிய பெரிய மெரிண்டா உண்டு தான் மெரிண்டா உண்டு சரி ஓ பச்சை குடிப்பியால் என்ன கேக் கொடுத்து சாப்பிடுவீங்க கேட்கணும் கேட்கணும் கேக் நீங்கள் இவர் நல்ல ஆள் இவர் 2-3 மைலோ தந்து 200 பே கார்டை பார்க்குறேன் இது நான் பெரிய சோடாக குடிப்பேன் நான் கேக்கு திருட்டு தம்பி பண்ணி செய்தேன் ஆ பசியில் வந்துருப்பியால் பிடிக்கும் அது பழம் பண்ணி பழம் பண்ணிச்சுருந்தாங்க வச்சு சாப்பிடுங்க பிடிங்க எனக்கு வேண்டி சாப்பிடுங்க கதையாக இருக்கணும் அது வந்த இடத்த இந்த இது நீங்கள் விட விரும்புகிற கல்லு தான் விரும்புகிறாங்க இந்தா கல் பேருந்து சீ வட்டும் வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட குடிங்க என்ன இல்லை எனக்கு வேணும் வெண்டைய கப்பண்டு தட்டு இல்லை என்னப்பா சாப்பாட்டை இல்லை நான் இப்போ சாப்பிட்றேன் இவங்க தின்னுவாங்க அவங்களோட வயசுக்கு ஓகே ஏன்னா 37 வயசு சாப்பிட்டு நீ இதுவரை செய்வராது உண்மையாயோ கொஞ்சம் உயர்த்தி காட்டி வேணும் பேட்டியை கொஞ்சம் உயர்த்தி காட்டேன் அவைக்கு இப்போ நீ ரோட்டு காட்டினா சரி ரோட்டு காட்டணும் ஒரே ஒரு மிஸ்டேக் கொஞ்சம் பின்னுக்கு அது பரவாயில்ல ரோட்டு இருந்தா லட்சமான மேலால் போகுது அதுதான் பிரச்சனை ஆனால் இல்லைடா ஊருக்குள்ளாலே போகுதுடா லட்சமான அவையெல்லாம் போட்டு இருக்கிறான் பேர் நம்மளுக்கு ஃபோனில் அடிக்க என்ன உங்களுக்கு என்னதான் சொல்லு இல்லை ஆள் வந்தா காணும் உங்களுக்கு சரி வா இப்போ ஆள் வந்தா காணும் காட்டு இப்போ வரேன் என்ன ஓ எல்லாம் பூட்டியாச்சு வடிவ ஆறுதலாக பார்க்கட்டும் வீடியோ கால் அப்பா கடைசி அப்பா சொல்லுங்க என்ன படம் எடுத்து தனக்கு அனுப்பிட்டான் அது இல்லை நீங்கள் விட எங்கட காருக்கு ஏற முந்திய இருக்கா வீடியோ கால் எடுத்து ஆசைக்கு மான பார்க்க சொல்லுங்க கடைசியாண்டு சொந்தமே நான் எல்லாம் சொந்தமே கார்கள் எல்லாம் பற்றி வித்தால் தான் வாங்க நீங்களோ ஐயா நீங்கள் எங்கே சொந்தம் நாங்களோ நான் புண்ணாக உண்மையே கடைசியிலே சொல்றியா இந்த ரோட்டால் போங்க இந்த ரோட்டால் போங்க நான் போயிட்டு அவ்வளோ பாருங்க காரில் போகிறேன் அதைங்க ஒரு கார் நல்ல கார் ஒன்றில் ஏறுறேண்ணா கேர் பார்த்து தான் போடுறேன் பாரா போட தெரியாது இல்லை இல்லை பாரா பிஆர்என்டி போட தெரியாது பிஆர்என்டி எங்களுக்கு தெரியாப்பா ஹெலிகாப்டரும் வச்சிருக்கீங்க படித்தவர் காத்துக்கிட்டு போனால் எல்லாம் போகிறது காரை விட்டு அவ எடுத்துக்கொண்டு தானே இருக்கு நம்ம என்ன எல்லாம் ஜாகலம் வரும் நான் 25 வருஷம் கோயில் அண்ணா இங்கே உண்டா இப்போ நீங்கள் இப்போ காணிக்குள்ளே சின்ன சின்ன பிசகுகள் இருந்தால் செஞ்சு தருவீங்களானே ஒரு பிசாவும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா 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 காய்ச்சி சொல்ல ஒரு பாம்பு வந்து அடிக்க மாட்டீங்க அந்த அதாடி அதுகள் செய்து தருவோம் அதே மாதிரி பாம்புங்க வேற போகுது எல்லாம் உழுது நீட்டாக வச்சு இந்த லட்சவான அங்கால மாற்றி தர மாட்டீங்களோ எது லட்சவான தேவர அரசாங்கமே செய்ய முடியாத வேலை இப்போ அரசாங்கம் செய்ய முடியாத தான் ஆனால் ரைட் சைட்டுக்கா ரைட் சைட் இதெல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுத்தது மண்டபம் புது மண்டபம் மற்ற ஒரு வீடு கணக்க ஃப்ரீயாக கொடுத்தாண்டு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாங்களும் கேட்க இதில் இருந்தா போங்க அங்கால போவா திரும்ப செஞ்சா இதில் இருந்தே இல்லையா இதில் இருந்தே இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இதில் இருந்து அங்கே அந்த வேலி மூலான அந்த பேக்கால் ஒன்று சரியில்லை அதுக்குள்ள கார் போக மாட்டுது இதெல்லாம் துப்புரவு செய்து கொண்டு இருக்கு ரோட்டு அவ்வளோத்தையும் போகுது இதெல்லாம் வாங்க அந்த தென்னை மரம்லாம் எங்களுக்கு உரிய நாங்கள் ரோட்டுக்காக விட்டுறாங்க நீங்கள் இங்கே ரோட்டு இந்த புல்ல எல்லாம் செதுக்கி விட்டா பெரிய ரோட்டு பெரிய ரோட்டு பெரிய அகலம் இது பெரிய அகலம் 2 டிப்பர் சைட் எடுக்கும் பஸ் என்னோட 3 நிற்குது 3 எடுக்க மூண்டா எடுக்காது அது கஷ்டம் இது இப்படியே போய் இந்த ஒழுங்க பின்ன அதுக்குள்ள பின்னால வந்து அந்த அடுத்த சைட்டு வருது அங்கே போய் திருப்பிடா கார் அது அங்கே மண்ணம் இல்லைங்க அங்கே போகலன்னா
ரோட்டு முக்கியம் இது. இப்ப நான் சொல்றேன் இதுல கேட்ட போடலாம் இதுல கேட்ட போடலாம் மெயின் கேட்ட இதுல போட்டால் போய் வரலாம். அதான் இதெல்லாம் இப்ப வேலைக்கு பேர்ந்து ரிப்பேர் பண்ணிச்சு முழுக்க கரியால் போட்டு அங்க தெரியுதுல்ல வேலி எடுத்தீங்களானே. எத்தனை தென்னம்பிள்ளை நிற்குது காணிக்க? இதுக்குள்ள ஒரு 80-90 இதை ஒன்று மச்சான் தான் சொன்னேன். 80-90 நிற்குது. நீங்களா வச்சா இல்லை வரைய வச்சா? நாங்கள்லாம் வச்ச ஆக்களை வச்ச சம்பளத்தில் அந்த தென்னம்பிள்ளை கண்டா வச்சா தேங்காய் வரும் தேங்காய் தென்னம்பிள்ளை நாட்டு போட்டு நல்ல ஆடி மாத தேங்காயில எடுத்து நல்ல தேங்காயில நாங்கள் முழுக்க ஆடி மாத பெரிய தேங்காய். 25-30 வருஷம் என்னண்டு இது வந்து சின்ன கண்டில் 6 வருஷம் 5 வருஷத்துல காய்க்கிற கண்டில் இது கொஞ்சம் வளர்ச்சி இது வளர்ச்சி அடையும். இன்னும் 2-3 வருஷம் போகணும். பாலை வேற இங்கே செவிலி புள்ளி எல்லாம் கொண்டு வந்து வச்சுறாங்க வண்டி. இதெல்லாம் செவிலி புள்ளி செவிலி நிற்குது. பிளாக்னர் அவடத்தை அடிச்சுட்டால் வீடு கட்டுற இதுக்கு இதில் நல்ல பெரிய வீடு ஒன்று கட்டலாம். அடிப்படி இந்த இருக்குத்தான் கேட்ட போடணும். பின்னுக்கு கேட்டு போட்டால் இந்த காணிக்கு ஒரு ஆளுக்கு காணும் படிவா சிவியத்துக்கு. இது எப்படியே இப்போ இது இப்படியே நேரவே சுற்றி போகும். அப்படி சுற்றி அந்த தென்னவரை இன்னைக்கு லாஸ்ட்ல சோட கண்டு அதுதான் இது லாஸ்ட் இல்லை இல்லை அவளா அங்கே பின்வேலி தெரியுது இல்லை அது அது என்ன இல்லை. தென்னம்பிள்ளை வளர்ந்துட்டேன்னா பார்க்க சூழல மாதிரி இருக்கும். பெரிய பிள்ளையா போகுது வேற காணி உங்களோட இடத்துல பொதுவாக ஒவ்வொரு இடத்துல போகுது 8 லட்சம் 10 லட்சம் அப்படி போகுது காணி. என்ன 20 வரப்புமா? 20 பிறப்பு இல்லை ஒரு பிறப்பு ஒரு பிறப்பு என்ன இதுக்குள்ள அப்படின்னா என்ன சொல்றீங்க? சரியா இதை எனக்கு ஏதோ நீங்கள் பார்த்து கதைச்சு பேசி பண்ணுங்க. அது பிரச்சனை இல்லை. தென்னம்பிள்ளை முழுக்க ஆடி தேங்காய் இந்த பெரிய கண்டில் எடுத்து போட்டு தேங்காய் நாட்டு போட்டு நாங்களே போட்டு எடுத்தது. நேர போங்க அப்படி நாங்கள் எல்லாம் உழுது தருவோம். இப்போ கொஞ்சம் இதில் கேட்டு போட்டால் சரி. இந்த நேருக்கு இந்த சோட கண்டை தட்டி போட்டு இதில் போட்டியில்னா இதில் நேராக போகலாம். அப்படியே அதுக்கு நேராக வீடு கட்டுறா. அப்போ வீட்டுக்கு முன்னுக்கு போகும். வீடு கட்டுறதா இருந்தா 28 பிறப்பேண்ணா. 27 இந்த மாதிரியோட வந்து விரும்பினா நீங்கள் உங்களோட சேவியர் மேப்பை போட்டு அளக்கலாம். நாங்கள் எங்களோட இது பிளானிங் வேறு தானே. அங்கே வேறாங்க இதில் பார்த்து விடுங்க. அப்போ தான் டிரைவிங் தெரியும். பச்சை கோட்டை அது நான் சொல்லி கிடக்காள். சிலது கொஞ்சம் சொல்லி கொடுத்து கிடக்கு. நல்லா இருக்கு அவரா கேள்வியே சேர்த்து சொல்லுங்க. ஓடியா இப்போ எங்கே போட்டு வாரியா கிள்ளச்சியா? இப்போ கிள்ளச்சி திருவையாறு குடியேறத்திட்டம். அப்போ உங்கள்கிட்ட இது மட்டும் தான் கிடக்கும். ரோட்டு கரையில் ஒன்று ஒரு வரப்பு 2 வரப்பு அந்த மாதிரி இதில் விளையாட்டு இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையா? வேற உங்களோட சொந்தமானா மகன் 2வது மகன். ஆள் கொஞ்சம் கதை கூட கதை கூட என்ன லூசோ கதை கூட கூட சொல்கிறது கேட்கணும். சரி அது ஜெர்மனியில் எவ்வளோ இருக்கு? இது அவருக்கு வீட்டுக்கு ஒதுக்கி இருக்கு. இவ்வளோ தராக்கு வீட்டு இது நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கும் இல்லை முன்னே கொடுத்து கொண்டு எங்களை கொண்டே பின்னுக்கு விட்டுட்டு வாடிக்காக இருக்கிறீங்களா? இனி அவை என்னென்ன செய்யணும் அவைன்ற பொறுப்பு. இது தாலியடி ரோட்டு தெரியுமா? கடற்கரை பீச் ரோடு. கடற்கரை இங்கே வேற இல்லை ஒரு நாளும். ஏன் பெறாம அதானே சொன்னேன். கல்லு கட்டினேன் கல்லு அங்கே போகணும். மாயாரெல்லாம் கூப்பிடுது. அது பிரச்சனை இல்லை. இருங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இருந்து கேட்போம் விஷயத்தை கேட்போம். என்னடா காணி காட்டியாச்சு தானே அதை சொல்லுங்க. தாளையடி ஜங்ஷன்ல இருந்து ஒரு புதுக்காட்டி சந்தியில இருந்து 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வர குறையதான் பேரு பார்க்கல. 1 கிலோமீட்டர் இதுல முந்தி கிடந்ததுங்க. அப்படி கட்டை பின்னாடி முடிஞ்சு கார்ல பாருங்க. ஆனா எனக்குண்டா அப்படி சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடம் இதுல இருக்குது. பள்ளிக்கூடம் கழிஞ்சு வர இந்த லட்சமான குறிப்பு சொன்னா சரியாவே இருக்கும். இந்த லட்சமான புரிஞ்சு போகுது. அதுக்குள்ள கடை கிடக்கு. இடத்துக்கு போனா காணியை பார்க்கலாம்னு சொல்லுங்க. சரியா? ஆனா உண்டு இல்ல நாங்களும் எல்லாம் காட்டி விட உங்களோட வந்து டிரெக்டா கேட்க நீங்க கொடுத்து போட்டு நைஸா எங்களை மறந்துருவீங்க. அதுதான் தமிழர்கிட்ட பண்பாடு. அது உங்களை ஒரு இப்ப நீங்க அனுப்பினா உங்களை குடிக்கொண்டாங்க. இப்ப நாங்க இப்ப எடுத்த காட்டி போட்டோம். சரியோ? இனி நேரடியா வர போறாங்க.
என்னண்டு வந்தேன்டா ஒரு ஆள் சொன்னான்னு சொல்ல போறான். அப்படி இல்லை அப்படி இல்லை, நீங்கள் தான் வர வேணும், நீங்க தான் அனுப்பினா. இல்ல உங்கள் மூலம் உங்களோட பேரை சொல்லி வந்தா நாங்கள் உங்களுக்கு தான் அதுதானே பிரச்சனை. எங்கட பேரை சொல்லி வர மாட்டாங்களே அப்பா. அவன் வந்து சொல்லுவான் இப்படி அறிஞ்சு நான் கொண்டான் நான் வந்தேன்டுவா. என்ன வியலிங்க உங்களுக்கு அது என்னன்னு தெரியும், மாற்றி ஆளுன்னு தெரியும். அதைத்தான் அவன் நீங்க இனி யார் வந்தாலும் நான் தான் எனக்கு தான் தரணும் கமிஷன் யார் வந்தாலும். சரி இப்ப நான் சொல்றேன் இப்படி இதுல வந்தான்னு சொன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கோல் அடிக்கிறேன். அது வரையும் கொடுக்கல. ஐயோ உங்களுக்கு விளங்குது இல்லையே விஷயம். என்ன சொல்றான்டா அவன் வந்து நான் என்னடான் வந்தேன்னு சொல்ல மாட்டான். சொல்லுங்களேன், இப்படி செய்யுங்களேன். உங்களுக்கு காணி வேணுமோ நீங்க வாங்க நான் காட்டுறேன், நேரடியா வந்து காட்டுறேன். இப்போ எந்த திருப்பி அவர் வந்தா உங்களுக்கு தெரியும் தானே, அந்த தம்பியை கூட்டி வா அவரோட அங்க. அவனே என்ன கூட்டிட்டு தானே வருவான் இடத்துக்கு. அப்படி விட இல்லாது, நீங்க வாங்க நான் காணியை காட்டுறேன். உங்களுக்கு காணி வேணுமோ நல்ல காணி. அப்ப நாங்கள் ஆதார கூட்டி கொண்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ ஒரு கல்யாண புரோக்கர்னா அப்படித்தான், புரோக்கர் அவர் தான் பெறணும் பேசினா. அதே மாதிரி தான் பிரச்சனை. அதுல நாங்க எங்களுக்கு இதுல பெரிய இது இல்லை. இது உங்களுக்கு நல்ல உண்மையிலே நல்ல இடம் உண்டு. ஆனா பஸ் ரூட் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்ப சரி ஓகே. அப்ப சந்தோஷம். வாட்டர் சப்ளை தான் வருது. இப்போ இன்னும் தண்ணியை கொடுக்க இல்லை. தண்ணி என்ன நல்லா நீ நல்ல தண்ணி நல்ல அடிச்சா எத்தனை அடி அடிக்குவாங்க அடிக்கிறேன். ஒரு 2 பைப்பு அடிச்சா சரி. 2 பைப்பு கையாலே அடிப்பாங்க அழிஞ்ச, மிஷின் தேவையில்லை. கையாலே அடிச்சு தருவாங்க. 25,000-30,000 அடிக்கிற காசு கொடுத்தா சரி. 2 பைப்பு சூப்பர் தண்ணி எல்லாம் வந்துட்டு காருக்கு வந்துட்டு சொல்லிட்டேன் தர இல்லையாளா. அவர் தந்துட்டு அந்த அந்த மாதிரி மனுஷன் உங்களை பார்க்க திறமா கிடக்கு. நீங்கள் ஆளை கூட்டி கொண்டு வாங்க, எங்கிட்டே அனுப்பாதீங்க. நீங்களும் அனுப்பாதீங்க. காணி வேணுமோ என்னிடத்த இந்த காணி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி போட்டு அக்களை கண்ட்ராக்ட் பண்ணி கூட்டி கொண்டு வந்து இதுதான் காணிண்டு எங்களை தேவையில்லை. நீங்கள் அதில் வெளியால் வந்து காட்டி கொண்டு போகலாம். வெளியால் வந்து அதில் வந்து காட்டிக்கிறேன். இது வரைக்கும் நான் அப்படியான லாபங்கள் ஒன்றும் எதிர்பார்த்து ஒன்றும் செஞ்சதில்லை. அது பிரச்சனை யாருக்குண்டாலும் நல்ல ஆக்களுக்கு போனால் சரி. யாரும் வெளிநாட்டுக்காரர் வாங்குறதா இந்த காணியில் பங்கு எங்கு யாரும் பங்குக்காரர் பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு தரம் இல்லை. அது மூத்தமாக இருக்குது. அது அங்கால அடுத்த காணி அடுத்த கேட்டு அதில் நிற்கிறது மகன் மூத்த மகன். அவர் கோயிட்டில் இருக்கிறது. பொம்பளை பிள்ளைகள் 2 பேரும் தான், 2 மகன். அப்போ பிரச்சனை இல்லை. இது வேறு காணிகள் வேண்ட போனால் அவற்ற பங்கு இவற்ற பங்கு ரெண்டு கனவற்ற பிரச்சனை வரும். இது ஒன்றும் இல்லை. பாட்ட பேரில் குருதி ஒரு மகன் பேர்லாங்க. இவரே வேணும். இப்போ அட்டோனி பவர் எழுதி தருவார். அட்டோனி பவர் எழுதி தருவார். சரி சரி சரி. இப்போ என் பேருக்கு அனுப்பினாண்டா நான் இடம் பார்த்துட்டீங்களான்னு நாங்கள் முடிச்சு கொள்வோம். மிச்சத்தை பிறகு கதைப்போம். சரியாப்பா. அப்போ நான் ஒழுக்கிட போகிறோம். சரியோ? சந்தோஷம் சந்தோஷம். அவர் அஸ்வினோட கேட்குறேன். சரியா? சரி ஓகே பாயா. அஸ்வினா பிறகு போயினமா சோடா தந்துட்டார். ஓமாம் தந்துட்டார் எல்லாம் வேண்டி குடிச்சிட்டு இருக்கிறான். சும்மா பகுடி கிடாக்கு அது ஓகே. அது காணும் பருத்துத்துறை. உங்களோட மகனுக்கு தெரியுமுங்க. உங்களோட மகன் நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் அவர் சீனியர். அதுதான் அங்கே நாங்கள் சின்ன இவர் படிக்க. இவரெல்லாம் எங்களை அடித்து கலைக்கிறாங்க. பாத்ரூம் போய்க்கலாம். அடித்து கலைக்கிறோம். நீங்கள் இதில் வந்து இந்த குளம்பெறைக்க குறிப்பு வேறு மாதிரி வந்தாலும் நீங்கள் கூட்டி கொண்டாங்க. நீங்கள் சொல்கிறாங்களே நீங்கள் கூட்டி கொண்டாங்க. சரி சரியா. இப்போ நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. சரி எங்களை கொண்டு போனால் பார்ப்பேன். நான் நல்ல ஆக்கள் வந்தால் நீட்டாக பாட்டி வந்தால் கூட்டிகிட்டு வரேன்னு உடனடியாக முடிச்சுடுவோமா? சரியா? ஓகே பாய். ஓகே. அப்போ நாங்கள் வந்து பாடிக்கு காய்ச்சிருந்தாலும் உண்மையிலே வந்து காணி நல்லா காணி மாதிரி பெரிய ரோட்ராப்பா. ஒரு சிக்கலும் இல்லை. ஒரு 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 காலகட்டத்தில் பெரிய விலாசமான இடமா வரும். இது இந்த ஏனையின் ரோட்டுக்கு இந்த ஒரு சரியாக 730 சொன்னால் சரி ஒரு கிலோமீட்டர் கிட்ட வருமோ அப்படி தான் வரும். சொன்னபடி வரும். நாங்கள் முதல்ல இந்த இங்கே பக்கத்தில் பள்ளிக்குளம் இருக்குது. சரியோ? இந்த 300 குளம் இருக்குது. யாரும் சூசைட் பண்ணுறோன்னா பிரச்சனை. தண்ணி வந்தால் அக்கந்து குதிக்க வேண்டியான். அப்படியே நான் கிளம்ப வேண்டலாம். அதில் பிரச்சனை இல்லை. மற்றதும் இந்த முன்னுக்கு போனால் அதில் பஸ் ஏறலாம். எல்லாம் டிமாண்டாக இடம் தான். மற்ற தென்னைக்கு உண்மையிலே காணிதான். தேங்காய் சும்மா காய்ச்சி தள்ளும். ஃபுல்லாக தென்னந்தோப்பாக தானே இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு. கொஞ்சம் அங்கே வரும். முன்னுக்கு சந்திய காட்டு ஃபுல்லாக எல்லாம் கடை இருந்தாண்ணா.
ஒரு கதையும் இல்லை, வீடியோ போட்ட உடனே காணி போயிடுவோமா. ஓ யாரும் வந்து பார்க்கணும் கொள்ளணும்னு சொன்னால் எங்களோட கதையுங்கோ தெரியுந்தா. நாங்கள் அந்த கமிஷன் வச்சு கொடுக்குற ஆக்கள் இல்லை. நாங்கள் நீட்டான பிள்ளையை காய்ச்சி பேசி வாங்கி தருவோம் எங்களோட உறவுகளுக்கு. இந்த வேறங்க மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். 1 கிலோமீட்டரா? 1 கிலோமீட்டர், சரியா 1 கிலோமீட்டரா. உண்மையிலே சூப்பர் இடங்களா. அப்போ எனக்கே பிடிச்சி கொண்டு காசு இருந்தால் நாங்களே வாங்கிவிடுறோம் தெரியுமா. ஓகே, அப்போ இந்த காணி யாருக்காச்சும் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்பினா, அதாவது வந்து அந்த தென்னந்தோப்புகள் அது சம்மந்தமான விவசாயங்கள் சம்மந்தமாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்துட்டு இது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்துட்டு உங்களை அவங்களோட தொடர்படுத்தி விடுறோம், நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸ்பெஷலி வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இப்படியான காணிகளை வந்துட்டு தேடுறது அதிகம். அதை வந்துட்டு சில பேர் காசை வந்துட்டு எப்படி முதல்ல தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேர் வந்து. ஸோ உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையும் சார் தானே. நீங்கள் வந்துட்டு இதை வேண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் வந்துட்டு லாபம் பெறும். ஈவன் அந்த தென்னந்தோப்பாலையை வந்துட்டு நல்ல லாபம் பெறும் சரி தானே. இப்போ ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து உடனே கிடைக்காது வந்து சரி தானே. அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ திருமணம் செஞ்சால் கூட வந்துட்டு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னால் 10 மாதம் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி தானே இப்போ பிள்ளைகளுக்கு அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு தான் அப்படியான்னு. அப்போ அதே மாதிரி சில விஷயங்கள் பொறுத்து தான் ஆகணும். ஆனால் நல்ல பயனுள்ள ஹானின்னு சொல்லலாம். உண்மையிலே வந்து அப்பா தரமான மனுஷனுண்டா. ஓ அவருக்கு இப்போ எங்களை தெரியாத எங்களை வீடியோ பார்த்தது இல்லை. ஆனால் எங்களோட கதை பேச்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் இணைஞ்சு போகிறார். ஏன்டா என் மகன் சொல்லிட்டான், அதுதான்டா விஷயம். சில பேர் வந்து என்னென்னா இப்போ அப்பா அம்மான்னு சொல்லி வந்து பிடிச்சாக தூக்கி பிடிக்கிறது. அப்பா அம்மான்றதை தூக்கி பிடிக்கதான் வேணும் இல்லையாண்டு இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அப்பா அம்மாவாக இருந்தாலும் எங்களை சொல்ல எங்கே கேட்கணுமாடா அவங்க விளங்குதா. அதுக்காக நாங்கள் என்ன பிள்ளையாக சொல்ல போகிறோம். அந்தளவுமே சூப்பர் மனுஷன் என்ன நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக. அந்த வகையில் அண்ணாக்கும் நன்றி, அப்பாவுக்கும் நன்றி. காணி வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் எல்லாம் காய்ச்சி பேசி செய்யலாம் தானே. எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்துட்டு செய்யுங்க. சும்மா இப்போ எங்களை மீறி போய் நீங்கள் வேண்டணுமென்று நினச்சி போனாலும் நீங்கள் வேண்டாம் இல்லையாண்டு இல்லை. ஆனால் நீங்கள் கூட விலைக்கு தான் வாங்குவீங்க. அதை எங்களோட காய்ச்சிங்கன்னு சொன்னால் விலை குறைச்சி நாங்கள் வாங்கி தருவோம் மேடம். சரி ஓகே. அப்போ கிருஷ்ணா இந்த வேலையும் பார்க்க தொடங்கிட்டானோ அப்படின்னு கேட்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக செய்கிறது. அண்ணாவை யாரும் அண்ணா தெரிஞ்ச சும்மா கதைச்சி அடிப்படையில் வந்து அண்ணா கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்கோம். எங்களை அறியாமலே அண்ணா விற்று அதால் பலன் பெற்றால் கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரி தான். எங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விஷயத்தை காட்டி விடும் அவ்வளோதான் சரி தானே. ரைட் படம் முடிஞ்சு. சரி படம் முடிஞ்சு. ஓகே பாய். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் 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 பாய்.